தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கர்நாடக மாநிலம் மாண்டிகா மாவட்டம் கோரவனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அசோக், வாணிஸ்ரீ தம்பதி. இவர்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகள் கிருத்திக்ஷா, வயது 3. நேற்று முன்தினம் மதியம் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது குழந்தையை தெருநாய் கடித்துவிட்டது. இதை பார்த்து பதறிய பெற்றோர், உறவினர்கள் உடனடியாக குழந்தையுடன் ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தனர். வழியில் போலீசார் அவர்களை மடக்கினர். ஏன் ஹெல்மெட் அணியவில்லை, ஃபைனை கட்டு என்றனர். குழந்தையை நாய் கடித்து விட்டது, உடல்நிலை மோசமாக உள்ளது, மருத்துவமனைக்கு போகிறோம் என பெற்றோரும் இன்னொரு பைக்கில் வந்த உறவினரும் கூறினர். ஆனால் போலீசார் அவர்களை விடவில்லை. அப்போது அசோக் பைக்கை பிடித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் இழுக்க பின்னால் உட்கார்ந்திருந்த வாணிஸ்ரீ நிலை தடுமாறினார். அவர் மடியிலிருந்த குழந்தை கிருத்திக்ஷா சாலையில் விழுந்தது. அந்நேரம் பார்த்து வந்த வேன் குழந்தை மீது மோதியது. சம்பவ இடத்திலேயே குழந்தை பரிதாபமாக இறந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தங்கள் கண் முன்னால் குழந்தை துடிதுடித்து இறந்ததை பார்த்த பெற்றோர் கதறி எழுந்தனர். அதற்குள் மக்களும் கூடிவிட வழிமறித்த போலீஸ் அதிகாரிகளை திட்டி தீர்த்தனர். சம்பந்தப்பட்ட போலீசாரை கைது செய்ய வேண்டும் என தம்பதியுடன் சேர்ந்து மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாண்டியா எஸ்பி மல்லிகார்ஜுன் உள்ளிட்ட அதிகாரிகள் விரைந்து சென்று குழந்தையின் பெற்றோரை சமாதானப்படுத்தினர். கடமை செய்வதாக கூறி பொறுப்பற்ற முறையில் நடந்த ஜெயராம், நாகராஜ், குருதேவ் என்ற 3 ஏஎஸ்ஐகளை உடனடியாக சஸ்பெண்ட் செய்வதாக மாண்டியா எஸ்பி மல்லிகார்ஜுன் அறிவித்தார். ಅದನ್ ಪಿರಗೆ ಮರಿಯಲ್ ಹೋರಾಟத்தை மக்கள் ವಿಲಕಿಕೊಂಡனர். ನಾನು ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆ ವತಿಯಿಂದ ಆ ಒಂದು ಮಗು ಈ ಒಂದು ಘಟನೆಯಲ್ಲಿ ತೀರಿ ಹೋಗಿದ್ದಕ್ಕೆ ವಿಷಾದ ಕೋರುತ್ತಾ, ಏನು ನಮ್ಮ ಸಿಬ್ಬಂದಿಯವರು 3 ಜನ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ವೆಹಿಕಲ್ಗಳನ್ನು ಚೆಕ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ಆ 3 ಜನ ASIಗಳು ಅವರು ಸರಿಯಾದ ಸುರಕ್ಷತಾ ನಿಯಮಗಳನ್ನು ಪಾಲಿಸದೆ ಈ ವಾಹನಗಳನ್ನು ತಪಾಸಣೆ ಮಾಡ್ತಾ ಇರುವುದು ಮೇಲ್ನೋಟಕ್ಕೆ ಕಂಡು ಬಂದಿದ್ದರಿಂದ 3 ಜನ ASIಗಳಾದ ASI ಜಯರಾಮ್, ASI ನಾಗರಾಜ್ ಮತ್ತು ASI ಗುರುದೇವ್ ಈ 3 ಜನ ಸಿಬ್ಬಂದಿಯವರನ್ನು ನಾನು ತಕ್ಷಣದಿಂದ ಜಾರಿಗೆ ಬರುವಂತೆ ಅಮಾನತುಪಡಿಸಿದ್ದೀವಿ ಮತ್ತು ಅವರ ಮೇಲೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿನ ಒಂದು ವಿಚಾರಣೆಯನ್ನು ನಾವು ಕೈಗೊಳ್ಳುತ್ತೀವಿ. ಮತ್ತು ಏನೋ ಈ ಘಟನೆ ಆದ ನಂತರ ಮಗುವಿನ ಪೋಷಕರು ಮತ್ತು ಸೇರಿದಂತೆ ಹಲವಾರು ಜನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡು ಈ ಒಂದು ಮಿಮ್ಸ್ ಮುಂದಗಡೆನ ಒಂದು ಮುಖ್ಯ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಮಗುವಿನ ಶವವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಹಲವಾರು ಬೇಡಿಕೆಯನ್ನಿಟ್ಟು ಪ್ರತಿಭಟನೆ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ಅವು ಎಲ್ಲರ ಜೊತೆ ನಾವು ಮಾತಾಡಿದ್ದೀವಿ. ಅವ್ರದ್ದು ಮುಖ್ಯ ಬೇಡಿಕೆ ಏನಾಗಿತ್ತು ಅಂತಂದರೆ, ಯಾರು ಸಿಬ್ಬಂದಿಗೆ ತಪ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಕ್ರಮ ಆಗಬೇಕು ಮತ್ತು ಸರ್ಕಾರದಿಂದ ಮಗುವಿಗೆ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಸಹಾಯಧನ ಕೊಡಬೇಕಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು ಸ್ಥಳೀಯ ಜನಪ್ರತಿನಿಧಿಯವರ ಜೊತೆ ಮಾತನಾಡಿ ಅವರು ಸಹಿತ ಸರ್ಕಾರದಿಂದ ಸೂಕ್ತ ಪರಿಹಾರವನ್ನು ಒದಗಿಸುವ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸಿರುತ್ತಾರೆ. அப்பாவி மக்களிடமிருந்து 100-200 பணத்தை பிடுங்குவதற்காக வண்டி குறுக்கே ஓடி வந்து ஒரு சின்ன குழந்தையின் உயிரை குடித்து விட்டனர். அந்த போலீஸ் அதிகாரிகள் கடமையை சரியாக செய்திருந்தால் குழந்தை இறந்திருக்காது. ரூல்ஸ் முக்கியமா, உயிர் முக்கியமா என அரசு யோசித்து பார்க்க வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோல யாருக்கும் நடக்கக்கூடாது என்ற நினைப்புடன் உத்தரவுகளை போட வேண்டும் என குழந்தையின் மாமா சின்னு ஆவேசமாக பேசினார். போலீஸ் அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயலுக்கு பாஜ, மதசார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. குழந்தையின் மரணம் போலீஸ் மற்றும் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக திரும்பியதால் இன்று கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா அவசர கூட்டத்தை கூட்டி விவாதித்தார். பைக்கை மறித்த போலீஸ் அதிகாரிகளின் மனிதநேயமற்ற செயலால் இந்த அரசு வெட்கி தலைகுனிகிறது என்றார். ஒரு பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்ற அறிவு கூட இல்லாத 3 போலீஸ் அதிகாரிகளும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இனி இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருப்பதற்கான வழிவகைகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசித்தோம். போலீசார் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியிடப்படும் என பரமேஸ்வரா கூறினார்.